Hey guys, welcome back to the channel. Big Boss Tamil season 9 யார் ஹோஸ்ட் பண்ண போறது அப்படின்றது இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கமல் சார் தான் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போறாரு, விஜய் சேதுபதி பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக 2 months இருக்குது இன்னும், ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாதம் கழிச்சு 2 மாதத்தோட அதிகம் தான் வச்சுக்கோங்களேன், அக்டோபரில் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போயே இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நிறைய ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லை, கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கமல்ஹாசன் இருக்கார்ல, அவர் தான் இந்த சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரா இல்லை விஜய் சேதுபதி இவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த லீடும் கிடைக்கல. கொஞ்சம் சோர்ஸ் கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த லீடும் இப்போதைக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷனில் இருக்க பயங்கரமான ஸ்மார்ட்டான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான். ஸோ ஏஐ கிட்டே கேட்டுருவோம் இதுக்கான பதில் என்ன, கமல் சார் தான் இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ண போறாரா இல்லை விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம்னு கேட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கு நம்ம சாட் ஜிபிடி இருக்குல்ல, அது கொடுத்த ரிப்ளை பார்த்தோம்னா ஓகே இதுக்கு ஒரு வீடியோ போடுவோண்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு விழாவிலே ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சீசன் டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஸோ அதே விளக்கத்தை தான் அதுவும் கொடுக்குது. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அதாவது சீசன் 8 வந்து பண்ணும்போது நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான ரீசன்ஸாக அது என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரொம்ப டவுன் டு தி எர்த் தான் இருந்தார். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப சகஜமாக பேசுவார், ரொம்ப கேஷுவலாக பேசுவாருங்க. உள்ளே இருந்த சில பேர் கூட பார்த்தீங்கன்னா வாடா போடான்லாம் பேசிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசினார் மனுஷன். ஸோ அது வந்து நிறைய இடத்துல பாசிட்டிவாக இருந்தது, நிறைய இடத்துல கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்சினா கிட்ட வந்து ரொம்ப அதே மாதிரி தான் டவுன் டு தி எர்த்தாக இருந்தாரா. ஸோ அவரை போட்டு எர்த்துலேயே போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல அது என்னன்னா பாசிட்டிவாக இருக்கும், சில இடத்துல நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்சனலாக சாட்சினா மேலே அக்கறை காமிக்கிறாரு. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி வந்து பொண்ணை காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு மனுஷனை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி இப்போ சில பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்ற விஜய் சேதுபதி இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் ஓவராக இருந்தது. ஆனால் அது ஒரு வகையில் எனக்கு ஷோ பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா கமல் சார் இது வரைக்கும் நம்ம பார்த்து 7 சீசனில் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது நம்மளுக்கு இருந்தது. ஆனால் எங்கே வந்து விஜய் சேதுபதி மேலே அதாவது இப்போ இவர் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணினாலும் இருந்தாலும் இந்த மனுஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா கொண்டு போலையோ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணார், சண்டையெல்லாம் தீர்த்து விட்டு எல்லாம் சமாதானப்படுத்தி விட்டார். சாட்டர்டே ஆனால் வருவாரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆடியன்ஸ் கூடயே பேசி ஒரு 10-15 நிமிஷத்தை போக்கிடுவார் அதுலேயே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் காண்டாயிட்டாங்க, என்னையா இதுதான் சாட்டர்டே பேசுவாரா இதுதான் சண்டே பேசுவாரா அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த இடத்துல கொஞ்சம் வந்து எல்லாரும் தாக்கி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் போக அது அப்படியே மாறுச்சு. விஜய் சேதுபதி ஷோ எண்ட் ஆகும்போது நல்லாவே பண்ணாரு. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா விஜய் சேதுபதி கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ போகும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட தான் விஜய் சேதுபதி வந்து முடிச்சிருந்தாங்க. ஷோ வந்து முடிக்கும் போது அப்படி தான் முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ வந்து கமல் சார் வர்றாரு, கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வரதுக்கான காரணம் என்னன்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 7 முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் 8 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. நான் வந்து என்னோட ஃபில்ம் வந்து ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு, எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ நான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நோட் த பாயிண்ட், பிக் பாஸ் சீசன் 8 என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அதனால தான் இப்போ என்ன பிடிச்சிக்கிட்டாங்கன்னா சீசன் 8க்கு மட்டும் தான் தலைவன் வரமாட்டாருன்னு சொன்னார். ஸோ சீசன் 9க்கு ஆப்வியஸாக வந்துருவாருங்க, விஜய் சேதுபதி அந்தளவுக்கு சரியாகவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சாட் ஜிபிடி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி பண்ண சீசன் 8 வந்து ஹிட் தான், அது வந்து சாட் ஜிபிடியே சொல்லுது. அவர் பண்ண ஷோ வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஷோவும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆச்சு. அப்படி இருக்கும் போது விஜய் சேதுபதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சாட் ஜிபிடி சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் ஏன் வரமாட்டாரு அப்படின்றதுக்கு ரீசன் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு வந்து ஃபிலிம் ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கே தெரியும், என்னதான் தக் லைஃப், இந்தியன் 2 இதெல்லாம் மரண மொக்கை போட்டு பொல தலைவனை பிறந்தாலும் தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் இன்னும் லைனப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், அவரோட அரசியல் வாழ்க்கை, ஆண்டவரோட அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி ரீசெண்டாக நியூஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் அவருக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஸோ இப்போ வந்து பிக் பாஸ்க்கு இதெல்லாம் விட்டுட்டு வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்தாலும் சும்மா இல்லைங்க, சீசன் 8 அவர் வந்து போனார்ல, அதுக்கு வந்து ஃபிலிம் ஷெடியூல் என்னதான் ஒரு காரணமாக இருந்தாலும்
சீசன் 7 வந்து கமல் சாரை போட்டு அடிச்சாங்கல்ல, இந்த பிரதீப் ஆண்டனி அந்த பேரை கேட்டாலே கமல் சார் கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த அளவுக்கு கமல் சார் வந்து எந்த விதமான கான்ட்ரவர்சி, அதாவது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கவே இல்லை, போட்டு செம்ம அடிங்க. அந்த அடி தான் பார்த்தீங்கன்னா சீசன் 8 ஒரு யோசிக்க வச்சிருக்கோம். ஒன்று ஃபில்மும் டைட்டாக போயிட்டு இருக்கு, இந்த ஷோக்கு போனாலும் போட்டு பொலன்னு பொழகுறாங்க. ஸோ நம்ம ஏன் அதை விட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மேபி போயிருக்கலாம். மேபி ஒன் ஆஃப் தி ரீசனாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் போது கமல் சார் வந்து இப்பயும் அவருக்கு ஃபிலிம் ஷெட்யூல் வந்து டைட்டாக இருக்குது, அரசியல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு வருவாரா அப்படின்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி ChatGPT சொல்லுது. எனக்குமே அதான் தோணுது, கமல் சார் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஆனால் யாரெல்லாம் எதனால இப்படி வந்து ரூமர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ChatGPT சொல்லுதுன்னா, அவரோட ஃபேன்ஸ், அதாவது பிக் பாஸ்ல வந்து அவர் ஹோஸ்டிங் பிடிச்சிருக்கும்ல, எனக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஹோஸ்டிங் வந்து ரொம்ப இவர் தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்ச எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கமல் சார் வரணும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் யாரும் அந்தளவுக்கு பயங்கரமாக கோரிக்கை வச்ச மாதிரி தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை கமல் சார் தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட பர்சனலாக கிடையாது, கமல் சார் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் விஜய் சேதுபதி பண்ணது கொஞ்சம் புதுசாக இருந்தது. 7 சீசன் ஒருத்தரை பார்த்துட்டோம். ஸோ 8வது சீசன் ஒருத்தர் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால விஜய் சேதுபதி இன்னொரு சீசன் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸ் இவங்கலாம் வராங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதுக்கு ChatGPT என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ரொம்ப ஏர்லியாக கேட்குறீங்க நீங்கள், ஸோ இந்த இவ்வளோ சீக்கிரம் எப்படி இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ChatGPT சொல்லுது. நானும் அதை அங்கே சொல்கிறேன். ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இவர் வராரு அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பரில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து லீக் ஆகும். ஏன் லீக் ஆகும்னா, அப்போ தான் அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுவாங்க. ஏன்னா ஷோக்கான ஹைப் ஏற்றணும் அப்படின்றதுக்கோசம் லீக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது கொஞ்சம் ஓவர் ஹைப்போட தான் லான்ச் ஆகும். ஸோ அதுக்கான வேலையை வந்து முன்னாடியே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் 8th சீசன் ஆரம்பிக்கும் போதும் அப்படி தான் இருந்தது. கமல் சார் வரமாட்டாரு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருந்தது. யார் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, விஜய் சேதுபதியா சிம்புவா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சிம்பு பேசிட்டு இருந்தாங்க, பிரகாஷ் ராஜ் அவர் சொல்லியிருந்தாங்க, அரவிந்த் சாம் அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா லைன் அப்பில் இருந்தாங்க. கடைசியில் இவங்க யாரும் இல்லாமல் கடைசியில் விஜய் சேதுபதி வந்து பண்ணாரு. ஸோ அதனால தான் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இருந்தாலும் இப்பயே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் யாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதாவது நான் கம்பேர் பண்ணல, விஜய் சேதுபதி தான் பெஸ்ட், கமல் சார் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலை. கமல் சார் பண்ணுற ஹோஸ்டிங் அவரோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி பண்ணுறது இவரோட ஸ்டைல். ஸோ அப்படி இருக்கும்போது எது பண்ணாலும் ஓகே தான். ஆனால் விஜய் சேதுபதி பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. சேனல் சைட்லேயே மேபி அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன் தெரியுமா, பேமெண்ட்டு கமல் சாருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு, விஜய் சேதுபதி எவ்வளோ பேமெண்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருக்கு வந்து 30 crores அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ரூமராக தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூமர் படியே பார்த்தாலும் கமல் சாருக்கு வந்து 100 crores மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 100 கோடி கிட்ட, ஒரு 100 கோடிக்கு மேலே ஒருத்தர் கொடுப்பாங்களா, இல்லை 30 கோடி கொடுத்து ஒருத்தர் முடிப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கமல் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதி ஓகே பண்ணுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிருங்க. போன சீசன் பிக் பாஸை பார்க்கும்போது தெரியல எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சாங்க. அந்த பொட்டி எப்பா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமாக, அதாவது சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி லாபத்தை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் சேதுபதி வராரா இல்லை கமல் சார் வராரா அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக எதுவும் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி தான் அதிகபட்சம் வந்து திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ChatGPTயும் பார்த்தீங்கன்னா அதுதான் நினைக்குது, விஜய் சேதுபதி தான் வருவார், அவர் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அதுவும் அதுதான் சொல்லுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் சேதுபதி பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கமல் சார் பண்ணால் நல்லா இருக்குங்க, கமல் சாரே திருப்பி வரட்டுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக பிக் பாஸ் ரிவ்யூ தரமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீசன்லேயே கொஞ்சம் தரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 60 days கிட்ட நான் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 வீடியோ ஆர் 2 வீடியோஸ், அதாவது பிக் பாஸ் பற்றி இல்லை, ஸோ அதர் தென் பிக் பாஸை தாண்டி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை பை.